பார்க்குறோம் அப்படின்னா 2 புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். முதியோரின் ஆலோசனையே அவன் தள்ளிவிட்டவனாய் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஆமை இருந்துச்சான். அந்த ஆமை தண்ணியில் இருந்துச்சு, மீனும் தண்ணியில் இருந்துச்சு, தவளையும் அவங்களோட சேர்ந்து இருந்துச்சான். அப்போ இந்த தவளை சொல்லிச்சான் ஆமையிட்ட சொல்லிச்சான், ஆமை தண்ணி ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு, நம்ம வேற ஒரு குளத்துக்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஆமை இல்லை நீ சொல்லி நான் எப்படி கேட்பேன், தண்ணிலாம் ஒன்று குறையாது, நான் தண்ணி குறைஞ்சா நான் தப்பிச்சு போய்க்குவேன் அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். அடுத்து மீனுக்கிட்ட போய் இந்த தவளை சொல்லிச்சான், இந்த தண்ணி ரொம்ப குறைய போது நம்ம வேற குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீனுக்கட்டி இந்த தவளை சொல்லிச்சான். இந்த தவளை ரொம்ப முதிர்ந்த தவளையாக இருந்தபடினா இந்த தவளைக்கு தெரிஞ்சிச்சு எப்போ தண்ணி வரும் எப்போ தண்ணி குறையும் தெரிஞ்சிச்சு. ஆனால் 2 பேருமே என்ன பண்ணல அப்படின்னா நான் ஒத்துக்கவே இல்லை, அவன் சொன்னது கேட்கவே கிடையாது. அப்போ உடனே என்ன நடக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் குறைய ஆரம்பித்தோன்னா அங்கே இருக்க சின்ன பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஆமையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமையை எடுத்துகிட்டு போய் அதை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் மீனை எடுத்து என்ன பண்ண போயிட்டாங்க, சின்ன பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் முதியோ வயதான அந்த தவளை மாத்திரம் என்ன பண்ணிச்சு, தப்பிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி இந்த ரெகோபெயாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா முதியோரோட ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டவனாக இருந்ததை நான் பார்க்குறோம். அவன் சொல்லுகிறான், நான் உங்களை என்ன பண்ணுவேன், என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேளினாலே தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவதே பார்க்கும். ரெகோபெயாம் அவங்க சொல்கிறான், நீங்கள் எங்களோட லகுவை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வாலிபர்கள் சொல்வதை கேட்டு இந்த ரெகோபெயாம் அவங்க சொன்னதை கேட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வேலையை அதிகமாக்கி கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையா இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் நிறைய நேரங்கள்ல நான் பார்த்துருக்கேன், என் தாயார் சொல்லுவாங்க இது பண்றது தப்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி இல்லை நான் பண்றது கரெக்டு தான் மம்மி, இவங்க நல்ல பிள்ளைமா, நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 வாரத்திலேயே அவங்க அந்த சுயரூபத்தை நான் பார்க்க முடியும். அந்த பிள்ளைகளோட சுயரூபத்தை நான் பார்ப்பேன். அம்மா சொன்னாங்கல்ல நம்ம என்னடா கேட்கல, ஆனால் இன்னைக்கு நான் தெரிஞ்சிருக்கேன், அவங்க சொன்னோன்னே நான் கேட்டுருவேன் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஆணுடைய பிள்ளை, ஏன்னா அவங்க அனுபவத்தில் அவங்க இருந்து அவங்க சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். முதியோர்களுக்கு வேதம் அழகாய் ஒரு வசனம் கூட அங்கே பார்க்கிறோம், முதியோர்கள்ட்ட ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆணுடைய பிள்ளையா இருக்க நம்ம இன்னைக்கு முதியோருடைய சொல்லை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறவங்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.